வெல்கம் டு மை ஷோ 103. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிளாக் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். என்னடா ஃபர்ஸ்ட் மை கிராஃப்ட் போட்டா இப்ப பிளாக் கிராஃப்ட் போடுற அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா இருக்குமேன்ட்டு போட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம போய் பாப்போமா உள்ள. இன்னும் லைக் பண்ணாம பாக்குறீங்கன்னா லைக் போட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்க. நிறைய பேர் இன்னும் லைக் பண்ணாம பாக்குறீங்கன்னு நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் என்ன வீடியோ கொடுக்கணும்னு கமெண்ட்ஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்ப சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரி வீடியோக்குள்ள போகலாமா? போலாம். ரைட், இப்பதான் லோடிங்கே ஆகுது. சரி உள்ள வந்தாச்சா? ஏதோ ஒன்று பண்ண சொல்றாங்களே. இப்ப நடக்கணும், இப்ப குதிக்கணும், அவ்வளவுதானா? சரி இப்ப இதை வைக்கணும், அப்புறம் முடிக்கணும்ன்றாங்க. இப்ப என்ன பண்ணணும்? இது ஃபுல்லா எடுத்தாச்சு. இப்ப திரும்பி எல்லாமே வைக்கணும். நான் என்ன தெரியுமா, கோலாரா எல்லாமே இது பண்ணிட்டேன். அந்த மணல் ஃபுல்லா எடுத்துட்டேன். சரி இப்போ அழகா ஒரு வீடியோ கட்டியாச்சா? இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நிறைய இது மணல் கரெக்டா சமமா பண்ண போறோம். எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணி ஆகணும், வேலை வேற இருக்கு. யாரும் சப்ஸ்கிரைபே பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டீங்கன்னா 15k சப்ஸ்கிரைபர் 15k வியூவர்ஸ் வந்தாலே எனக்கு போதும். ஒரு வீடியோ கொடுத்தா நிறைய வியூவர்ஸ் வேணும், அதுதான் எங்களுக்கு வேணும். அப்பதான் நீங்க நல்லா பாக்குறீங்கன்னு அர்த்தம். சப்ஸ்கிரைபா பண்ணாம பாக்குறீங்க, வியூவர்ஸும் நிறைய ஏற மாட்டேங்குதுனால ஒரு தடவை சும்மா பார்த்துட்டு நீங்க போறீங்க, நல்லாவே தெரியுது. உடனே லைக் போடாம பாக்குறீங்க, லைக் போட்டு பாருங்க. திரும்ப சொல்றேன், ஆனா நீங்க போடாம தான் பாக்குறீங்க, நல்லாவே தெரியுது. சரி இதை வச்சு அடிப்போமா? இதை வச்சு அடிக்க தேவையில்ல. உங்க லைக் போடாம பாக்குறீங்கன்னா திரும்பியும் சொல்றேன், எப்பவுமே சொல்வேன், லைக் போட்டு தான் நீங்க பாக்கணும். சரி அது ரெண்டுமே செட் ஆகல, கண்ணாடி வச்சிட வேண்டியதான். ரெண்டு இடத்துல கண்ணாடி கரெக்டா ஆயிடுச்சு. சரி இப்போ ஒரு புது வீடு கட்டலாமா? இந்த இடத்துல வேணாம், இந்த இடத்துல கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இதெல்லாம் வேணாம், இப்போ கரெக்டா இல்லைன்னு நினைக்கிறேன். படிக்கட் போட்டுருவோம். மைக்ராஃப்ட்ல ஜாமிலாம் வரல நைட் லைம், அதனால இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னடா அது எங்கடா போச்சு? அது நம்மளுக்கு ஒரு வழி மாதிரி வேணுங்க. அந்த வழி என்ன பண்ணணும்னு தெரியல. சரி ஃபர்ஸ்ட் இது போட்டு பார்ப்போம். என்னடா நல்லாவே இல்லை. சரி இப்போ இதுதான் போடலாம்னு நினைக்கிறேன். இது எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன இது எடுத்துக்கலாம்? காம்பவுண்ட் போகிறதுக்கு ரெட் கலரில் எடுத்துக்கலாமா? இது ரெட் கலரில் எடுத்துக்கலாம். எங்கடா போச்சு இது? ரெட் கலரில் எடுத்தாச்சு. சரி இப்போ ஒழுங்காக வச்சுக்கிட்டே வரலாம். ஒழுங்காக வர மாட்டேங்குது. கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஒன்றா கரெக்டாக போட்டுக்கிட்டு வரணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மைக்ராஃப்ட் விட இதுவே பரவாயில்ல போல இருக்கு. என்னடா ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கு, ஒன்றும் கட்டி பெருசாக போடலாம். ஐயோ இவ்வளோ பெருசுங்க, நம்ம எங்கடா போகிறது? தேவை குட்டியாகவே போதும். இந்த வீடியோ போடுறேன், ஆனால் நீங்கள் வந்து இது பண்ணணும், லைக் போட்டு பாருங்க. இன்னொன்று இந்த எத்தனை ஃப்ளோர் வேணும் இந்த வீடுக்கு அப்படிலாம் நீங்கள் சொல்லுங்கள், அதே மாதிரியே நான் போட்டுடுறேன் எத்தனை ஃப்ளோருன்ட்டு. சரி இப்போ வீடு தான் நம்ம புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா அதில் காமிக்கிற மாதிரி தானே நம்ம பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் இன்னும்